Hello friends, welcome back to our channel. நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ விண்டோஸ் 11 ஹிடன் தீம்ஸ் எஜுகேஷன் தீம்ஸ் ஒன்று வந்திருக்கு. 22H2 யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஹிடன் எஜுகேஷன் தீமை ஈஸியாக எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பீட்டா டெவலப் ஏதாவது சேனல் இருக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மல் இப்போ எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதில் ஈஸியாகவே நீங்கள் இந்த ஹிடன் எஜுகேஷன் தீம்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் டார்க் அண்ட் லைட் வெர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம பர்சனல் அப்ளிகேஷனில் போய் தீம்ஸில் போய் அந்த தீம்ஸ் டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து Windows+I பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது செட்டிங்ஸ் போயிடும். ஸோ அதில் வந்து பர்சனல் அப்ளிகேஷனில் நம்ம தீம்ஸ் அந்த செக்ஷனில் வந்து நம்ம நிறைய தீம்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்டோன் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த தீம்ஸும் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த எஜுகேஷன் தீம் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து எனேபிள் ஆகலை. இப்போ நம்ம இப்போ எப்படி எனேபிள் பண்ண சொல்லி வந்து பார்ப்போம். இன்டர்நெட் கனெக்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் சர்ச் பாரில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி கொடுத்தோடனே ஒரு பாப்பப் விண்டோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துட்டு மேலே நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஷோ ஆகுது. மேலே அந்த சர்ச்சில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு அந்த கோடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கேன். டெஸ்க்டாப் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணிக்கேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர், ஹெச்கி லோக்கல் மெஷின், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், PolicyManager அண்ட் கரண்ட் அண்ட் அதுக்கப்புறம் டிவைஸில் வந்து இப்போ செட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, இனிமேல் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவைஸில் வந்து செட் ஆகிருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து கீ கொடுங்க. அண்ட் இதில் என்ன நேம் செட் பண்ணணும்னா எஜுகேஷன் சொல்லி நேம் வந்து டைப் பண்ணுங்கள். EDUCATION. ஸோ இப்போது என்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த எஜுகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து DO32 அதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த நியூ வேல்யூ #1ல் நம்ம என்ன டைப் பண்ணணும், என்ன கொடுக்கணும்னா எனேபிள் எடு தீம்ஸ். ஸோ கேப்ஸில் இருக்கணும், ENABLE அண்ட் எடு எஜுகேஷன் தான் ஷார்ட் ஃபார்ம். கேப்ஸில் இருக்கணும், DU அண்ட் தீம்ஸ் T வந்து கேப்ஸில் இருக்கணும். தீம்ஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போது ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா நோ. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணும்போது அதில் வேல்யூ வந்து 0 இருக்கும். அதை நீங்கள் 1 செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தீம் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட ஆக கிடையாது, ரொம்ப டைம் எடுத்துக்கல. அண்ட் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அந்த தீம்ஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் டைம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நான் ரொம்ப டைம் கூட எடுக்க கிடையாது. அண்ட் Windows+I பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போது பர்சனல் அப்ளிகேஷனில் போய் அந்த தீம் ஆப்ஷனில் ஆல்ரெடி அந்த தீம் செட் ஆயிருக்கு. இப்போ தீம்ஸில் நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி மேலே இருக்கிற ரோலை மட்டும்தான் வந்து நீங்கள் தீம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடிஷனலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷோ ஆயிருக்கு நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டு நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். ஸோ நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் this one and next இங்கே இருக்குது planets. எஸ், சரி நல்லா இருக்கு, நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திஸ் டார்க் மோடில் வந்துருக்கு, பர்பிள் வித் டார்க் மோடில் வந்துருக்கு, பிளானட்ஸில் ஷோ ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் சன்செட், அந்த தீம்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது நமக்கு. அண்ட் சன்செட்டோட லைட் வெர்ஷன். ஸோ எஸ், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நல்லாயிருக்கு தீம்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அடிஷ்னலாக டிஃபால்ட்டாக நீங்கள் இருக்க தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த புது தீமை எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் எனக்கு அவ்வளோவா போன மாதிரி வந்து தெரியல. இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண வேண்டாம். இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்லேயே வந்து வைங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட இல்லை, 1 செகண்ட் நீங்கள் நீங்கள் போய் இப்போ பர்சனல் அப்ளிகேஷன் தீம்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.